பேய்களை ஓட ஓட விரட்டி அடிப்பான், நோய்களை நீக்குவான், தாய் என அருள் புரியக்கூடிய அன்புக்குரியவன். அந்த பெருமைமிக்க காவல் தெய்வம் சிவகங்கை மாவட்டத்தில் சூரக்குடிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆலமரத்துப்பட்டி என்ற ஒரு சின்ன சிற்றூரிலே கோயில் கொண்டிருக்கிறது. அந்த திருக்கோயிலினுடைய வரலாறு எத்தனையோ தலைமுறையாக செட்டிநாட்டார் கொண்டாடக்கூடிய குலதெய்வமாகவும் திகழ்ந்து வருகிறது. குறிப்பாக எங்கள் காணாப்பேனாக்கரை பங்காளிகள் அனைவரும் இணைந்தும் இந்த தெய்வத்தை நாங்கள் குலதெய்வமாக வணங்கி வருகிறோம். இந்த குலதெய்வம் மிகவும் மதிப்புமிக்கது, பெருமைக்குரியது, அன்புக்குரியது, போற்றுதற்குரியது. இந்த தெய்வம் எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது என்ற தலவரலாறுகளை எல்லாம் பார்க்கிற போது நமக்கு வியப்பாக இருக்கிறது. கட்டுச்சோற்று கருப்பர் என்ற சுவாமி அங்கே ஆலமரத்துப்பட்டியிலே கோயில் கொண்டு காட்சி தந்து அருள் புரிந்து கொண்டிருந்தார். அப்போது அங்கே சூரக்குடியை தலைமையிடமாக கொண்டு ஒரு சிற்றரசராக ஒருவர் ஆட்சி புரிந்து வந்தார். அவர்தான் சூரக்குடி வன்னியராஜா. இந்த வன்னியராஜா இடத்திலே ஒரு அழகான வெள்ளை குதிரை இருந்தது. அந்த வெள்ளை குதிரை அபாரமான ஆற்றல் கொண்டது. அது ஒரு தனித்திறன் மிக்க குதிரையாக இருந்தது. மலையாள தேசத்திலே ஆட்சி புரிந்து கொண்டிருந்த சிற்றரசனாக திகழ்ந்த ஒளிவீரர் இந்த அருமையான குதிரையை எப்படியாவது கவர்ந்து விட வேண்டும் என்று விரும்பினார். அவருக்கு சில மந்திர தந்திர வித்தைகளெல்லாம் தெரியும். அதன் வாயிலாக இந்த குதிரையினுடைய புகழையும் பெருமையையும் அறிந்து இதனை தனக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி, சூரக்குடி வன்னியராஜாவோடு போரிட்டு வெல்வது கடினம் என்று சொல்லி இரவோடு இரவாக அதை தன்னோடு கூட்டி வர வேண்டும் என்று விரும்பினார். அதற்காக அவர் களவாட முயன்று இரவிலே களவாடி கொண்டு அவர் இந்த காயாங்காடு என்ற பகுதிக்கு வந்தார். அப்போது விடிந்து விட்டது. பகலிலே ராஜாவினுடைய குதிரையை இழுத்து சென்றால் நாம் மாட்டிக்கொள்வோம் என்று சொல்லி அந்த காட்டிலேயே தங்கிவிடுகிறார். அவருடைய துணை படைகள் எல்லாம் அங்கே இருக்கின்றன. அந்த படைகளோடு சேர்ந்து அவர் அங்கே தங்குகிறார். அப்போது இதை அறிந்து கொண்ட மன்னன், இந்த வன்னிய ராஜா தன்னுடைய படைகளுக்கு உத்தரவிட்டு 4 திசைகளிலும் சென்று எங்கே என்னுடைய வெள்ளை குதிரை இருக்கிறதோ அதை இழுத்து வாருங்கள், திருடியவனை கொண்டு வாருங்கள் என்றான். அவர்கள் 4 திசையிலும் வந்தபோது இங்கே காயாங்காட்டுக்கு வந்தபோது கட்டுச்சோற்று கருப்பர் கோயில் அருகே இவர்கள் தங்கியிருந்தார்கள். அங்கே தங்கியிருந்த போது அவர்கள் உணவு உண்டு கொண்டிருந்தார்கள். ஒரு கவளம் உணவை எடுத்து வாயிலே வைக்கிற வேளையிலே சரியாக இந்த வீரர்கள் எல்லாம் வந்து, வன்னியராஜாவினுடைய வீரர்கள் எல்லாம் வந்து அவரையும் அவர் படையையும் கொன்று விடுகிறார்கள். இப்படி ஒளிவீரர் அந்த இடத்திலே மாய்ந்து போனார். ஒளிவீரரும் அவருடைய படைகளும் இறந்து பட்டன. அப்படி இருக்கையில் இந்த வன்னியராஜாவுக்கு மதுரை மீனாட்சி அம்மன் மீது மிகப்பெரிய ஈடுபாடு உண்டு, பக்தி உண்டு. ஒரு முறை மீனாட்சி அம்மன் திருக்கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்கிறார். அப்போது அந்த மீனாட்சி அம்மன் தானே உன்னை தேடி வரும் என்று சொன்னார்கள். இவர் தன்னுடைய அரண்மனையிலே இருக்கிறார். 41வது நாள், இவர் சந்தித்த 41வது நாளிலே தும்முகிறார். தும்மும்போது இவரை அறியாமல் மீனாட்சி தாயே என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லுகிற போது அந்த மீனாட்சி தாய் ஒரு ஏழ்மையான மூதாட்டி போல இவருடைய அரண்மனை வாயிலிலே வந்து இவரை பார்க்கிறார். இவர் வந்திருப்பது மீனாட்சி அம்மைதான் என்று தெரியாமல் கால் மேலு கால் போட்டு கொண்டு, யார் நீ என்று கேட்டிருக்கிறார். நீ அழைத்ததால் வந்தேன் என்று அந்த தாய் சொல்லியிருக்கிறார். அதற்கு இவர் சொல்லுகிறார், நான் அழைத்தேனா? நான் உன்னை அழைக்கவில்லையே. நான் எவ்வளவு பெரிய மன்னன். நீ சாதாரண அடுத்த வேளை சோற்றுக்கே நீ திண்டாடி கொண்டிருப்பவள். உன்னை நான் எதற்கு அழைக்கிறேன் என்று அவர் ஆணவமாக பேச, வந்திருந்த மீனாட்சி அம்மன் இந்த கோட்டை கொத்தளங்கள் எல்லாம் மண்மூடி போகும் என்று சாபமிட்டு போக, அந்த சாபத்தின் காரணமாக இந்த மன்னன் வன்னியராஜா அழிந்து போனான். இது எல்லாம் காயாங்காட்டிலே இருக்கக்கூடிய மக்கள், தன்னுடைய நாட்டு மன்னன் அழிந்து விட்டான், நாடு அழிந்து விட்டது, இது எல்லாம் இந்த ஒளிவீரனை நாம்
காயப்படுத்தியதால் தான் ஏற்படுத்தியது, காயப்படுத்தியதால் தான் இவையெல்லாம் நடந்தன என்று சொல்லி அவர்கள் இந்த உளிவீர சுவாமிக்கு ஒரு நடுகல் நட்டு அவரை வணங்கத் தொடங்கினார்கள். நாட்டிலே மழை பெய்தது, நன்மைகளெல்லாம் நடந்தது. உடனே இந்த வழிபாடு சிறப்பு வழிபாடாக ஆலமரத்துப்பட்டியிலே கண்மாய் அருகிலே அவருக்கு ஒரு திருக்கோயில் எழுப்பப்பட்டு அங்கே சிறப்பாக வழிபாடுகள் எல்லாம் நடைபெறத் தொடங்கின. இப்படி ஆண்டாண்டுகளாக உளிவீர சுவாமியை எல்லோரும் வழிபடத் தொடங்கினார்கள். மலையாள நாட்டு ராஜா இங்கே ஒரு குதிரைக்காக ஆசைப்பட்டு வந்து இங்கேயே கோயில் கொண்ட வரலாறு தான் உளிவீர சுவாமி திருக்கோயிலினுடைய வரலாறு. இந்த பெருமைமிக்க அருள்மிக்க இந்த சுவாமியினுடைய அருளை பெற்றால் எல்லா நலங்களும் கிடைக்கும் என்று செட்டிநாட்டார் கொண்டாடுகிற அழகு தெய்வம், அற்புத தெய்வம் நின்ற கோலத்திலே மிகச்சிறப்பாக காட்சி தருகிறது. வாய்ப்பு கிடைக்கிற போது இந்த திருக்கோயிலுக்கு வந்து அந்த இறைவனின் திருவுருவத்தை கண்டு வழிபட வேண்டும். இவரை தேடி வந்த இவருடைய சகோதரி, அதாவது இவருடைய தமக்கை, அவள்தான் தங்கம்மாள். அந்த தங்கம்மாள் இவரை தேடி வந்து இங்கேயே அவரும் கோயில் கொண்டதால் தங்கம்மாளினுடைய சிலையும் இங்கே இடம்பெற்றிருக்கிறது. இப்படி சிறப்பு வாய்ந்த இந்த திருக்கோயிலிலே பலவிதமான திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. இங்கே ஒரு பனைமரம் இருக்கிறது. அந்த பனைமரத்திலே இருக்கக்கூடிய பள்ளியினிடத்திலே வாக்கு கேட்டு இங்கே திருக்கோயிலினுடைய விழாக்கள் தொடங்கி நடத்தப்படுகின்றன என்று வரலாறு கூறுகிறது. அன்புடன் உங்கள் திருமலை அழகன்.